ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கீரை வடை. இந்த கீரை வடை எங்கே செய்கிறது அப்படின்னா மதுரையில் ஸ்ட்ரீட் சைடெல்லாம் அதிகமாக இது விற்பாங்க. ஸோ நானும் அது மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த ரெசிபி செஞ்சு காமிக்கலான்றக்காக வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வடை போட போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதே ஈக்குவல் ரைஸில் பச்சரிசி எடுத்து போட்டுக்கணும். பச்சரிசி போட்டால் வடை நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் நல்லா ஊறணும். ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறுற வரைக்கும் நம்ம போய் அந்த கீரையெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீரையை போய் க்ளீன் பண்ண வைக்கலாம். அது வரைக்கும் ஊறட்டும். கீரை வடை சொன்னதுனால இன்றைக்கி நம்ம கீரையில் பண்ண போகிறதில்ல. முசு இலை, முடக்கத்தான், தூதுவளை, இந்த இலையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கீரை வடையை செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம், எப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தூதுவளை எடுத்துக்குவோம். தூதுவளை நிறைய முள்ளாக இருக்கும் அந்த செடியில். ஸோ நம்ம கட் பண்ண வந்தே சிசரால் தான் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். நான் சிசரால் தான் அன்றைக்கி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு லீஃபாக எடுத்து நம்ம சிசரால் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி முன்னாடி எல்லா சைடுமே முள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். பார்த்தா அதான் சிசர்லாம் பிடிச்சி நம்ம மெதுவாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுமாதிரி ஒவ்வொரு லீஃபாக நம்ம தூதுவளையை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இவ்வளோ கீரையுமா போட போகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து வடை மாதிரி போடுறதுனால நமக்கு நிறைய சாறு ஊற்றணும். அதனால் நமக்கு நிறைய குவான்டிட்டி வேணும். அதுக்காக நம்ம எல்லா கீரையும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து போட்டுக்கணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரி முடக்கத்தான் கீரையை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு இலையாக நம்ம எடுத்து அதை நம்ம சிசரால் கட் பண்ண தேவையில்ல. கையாலே நம்ம பிச்சு போடலாம். இது ஈஸி தான் நமக்கு. ஒவ்வொரு கீரையாக எடுத்து நம்ம கையால் ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுக்கலாம். இது நமக்கு ஈஸி தான். முடக்கத்தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்த உடனே எடுத்துகிட்டு வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சுருங்கி போயிடும் டக்குன்னு. நம்ம மண்ணில் இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த இலையெல்லாம். நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சுருங்கிடும். ஆனால் டக்குன்னு நம்ம வேகமாக அதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. முடக்கத்தான் இலையும் நிறைய வேணும் நமக்கு. ஆனால் நம்ம அதையும் நம்ம நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாத்தையும் நம்ம. அடுத்து முசு இலையை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த முசு இலை எப்படி இருக்குன்னா முன்னாடியும் பின்னாடி 2 பக்கம் சொரன்னு இருக்கும். அதுதான் முசு இலை. ஸோ இது மேக்ஸிமம் காட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அதிகமாக எங்கள் ஏரியாவில் நிறைய விளைஞ்சிருக்கும். கண்டுபிடிச்சி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நானே இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம க்ளீன் பண்ணணும். இதே மாதிரியே அந்த காம்பு பகுதி மட்டும் நம்ம பிச்சு எடுக்கணும் ஒவ்வொரு தடவையும். இது எல்லாமே நல்லா சளிக்கு நல்லா யூஸ் ஆகுற ஒரு விஷயந்தான். சளி, கால்வலி எல்லாத்துக்குமே இந்த 3 இலையுமே நல்லா யூஸ் ஆகும். இதுதான் போடணும் இல்லை, நம்ம கல்யாண முருங்கை இலை கூட இதில் சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு இலையை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தினாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 இலையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இலையும் நம்ம க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம காட்டிலேருந்து எடுத்தோம்னால நிறைய மண் டஸ்ட் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கழுவிக்கலாம். இந்த தூதுவளையை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதுமாதிரி வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை கொஞ்சம் பக்குவமாக வாஷ் பண்ணணும். ஏன்னா முள் இருக்கிறதுனால. ஸோ நம்ம எல்லா கீரையும் வாஷ் பண்ணி இப்போ எடுத்து வச்சிட்டோம். ஊற வச்ச அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மிளகும் சீரகமும் காரத்துக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது தண்ணியாகிடும். ஸோ அந்த மாவு போட்டு கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும் அந்த அரிசியெல்லாம். எல்லா அரிசியும் நம்ம அதே மாதிரி அந்த மிக்சியிலே போட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். மிக்சியை மூடி அரைச்சிட்டு வந்துடுவோம். லைட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்பேன். கொஞ்சம் லைட்டாக தேவையான உப்பும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் மாவில் உப்பு போட முடியாது. இப்போ தான் போடுறது உப்பு. அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மாவு அரைக்கிறதுக்கு.
நல்லா அரைச்சிட்டேன் மாவு. இங்கே பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குது மாவு. இந்த தண்ணிக்காக தான் நம்ம பவுட்ரு வச்சுருக்கேன் நான், அரிசி மாவு பவுடரு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரைலாம் வச்சுருக்கோம்ல, அது எல்லா கீரையும் மொத்தமாக போட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தூதுவளையை போட்டுக்கலாம். அடுத்து முசு இலையை போட்டுக்கலாம். அடுத்து முடக்கத்தான் இலையை போட்டுக்கலாம். எடுத்து வச்சுக்க மிளகு சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு கீரை மசியணும், அதுக்காக. கீரை நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்கள் நல்லா. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்க அந்த அரிசி மாவை நம்ம அந்த கீரையில் சேர்த்துக்குவோம். ஏன்னா ஃபுல்லாக நமக்கு அரிசி மாவும் நமக்கு அந்த கீரையும் அதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கணும். கையில் நம்ம மிக்ஸ் பண்ண முடிஞ்சாலும் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அங்கங்கே தெரியும் ஒயிட் வெயிட்டாக. ஸோ மிக்சியில் போட்டால் நமக்கு ஈக்குவலாக ஆகிடும். அதுக்காக மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம் லைட்டாக. பாருங்கள் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக கலராகவும் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்க பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு தண்ணியாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் அந்த மாவுக்காக தான் நம்ம போடுறோம். கெட்டியாக வரும், நமக்கு வடை போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கெட்டியாக உங்களால் அரைக்க முடிஞ்சுன்னா நீங்கள் கெட்டியாக கூட அரைக்கலாம். நான் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக அரைக்கிறதுனால கொஞ்சம் மாவு போட்டு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன், அதுக்காக தான் போடுறோம். பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும் அந்த டைமில். ஸோ பச்சரிசி மாவு போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் மாவை. பவுலில் மாற்றியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். ஸோ இப்போ வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம வாழையில தான் தட்ட போகிறோம் இன்றைக்கி. வாழையில துணி எதில் வேணாலும் தட்டலாம், வாழையில தான் இன்றைக்கி நான் தட்ட போகிறேன். லைட்டாக வாழையில எண்ணெய் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாவை ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் ஒரு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அந்த வாழையில நல்லா தட்டணும், லேசாக தட்டணும். நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தட்டுங்க. அதே மாதிரி தட்டி நல்லா ஆயிலில் போட்டுக்கலாம். நிறைய பேர் இது உப்பி வரலன்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடாலாம் போடுவாங்க. அதெல்லாம் போடவே வேணாம். நார்மலாகவே நமக்கு பூரி நல்லா வரும். இந்த பூரின்னு சொல்லலாம், வடைன்னு சொல்லலாம், உங்கள் இஷ்டம்தான். பூரி மாதிரி அந்த மேலே நமக்கு புஷ்ஷுன்னு வரலன்னா அந்த கரண்டியை வச்சு நம்ம அந்த எண்ணெயை வந்து மேலே அந்த பூரி மேலே நல்லா தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். இந்த பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுக்கு நமக்கு எதுக்கு பேக்கிங் சோடாலாம் போட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கிற விஷயத்தை, இயற்கையான விஷயத்த நம்ம வச்சே நம்ம சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இந்த கீரை வச்சுலாம் பண்ணணும்னு இல்லை, கல்யாண முருங்கையில் பண்ணலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு இலை கிடச்சாலும் அந்த ஒரு இலையை வச்சு நீங்கள் இதை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் வந்து 3 இலையை வச்சு நான் யூஸ் பண்ணுவேன், பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக. ஸோ அதனால் நான் 3 இலையை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஹிட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க இந்த வடையெல்லாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமான விஷயம். கை கால் உடம்பு வலி எல்லாத்துக்கும் ஒரு மருந்தான விஷயந்தான் இது. இதே மாதிரி ஒவ்வொரு பூரியாக போட்டு போட்டு எடுக்கணும் நம்ம. வேலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தோணும் பார்க்கும்போது. ஆனால் வேலை அதிகமாக இருந்தாலும் ஹெல்த்தியான விஷயம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அது கஷ்டம் தெரியாது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வடை பார்க்க டேஸ்டியாகவும் இருக்கும். மதுரையில் அதிகமாக ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இது நிறைய விற்பாங்க. நான் அதிகமாக வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் நம்ம சாப்பிடும்போது காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது என்ன தான் சாப்பிட்டாலும் அது சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நிறைய குவான்டிட்டி இருக்கும், நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க போட்ட ஆயிலே போடலாம், நம்ம அப்படி போட முடியாதுல்ல. வீட்டில் ஃப்ரெஷ்ஷான ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாமே அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்யறதுனால ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் அதுவுமே. ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு வடையை தட்டி சுட ஆரம்பிக்கணும். மதுரையிலாம் தள்ளுவண்டியில் இதுக்கு பேர் கீரை வடைன்னு சொல்லிட்டு நிறைய விற்பாங்க. இந்த கீரை வடை தான் இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் போடுவாங்க. அதில் இந்த கீரை வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பசங்களுக்குமே இந்த கீரை வடை ரொம்ப பிடிக்கும். நான் அதே வீட்டில் செஞ்சு கொடுப்பேன். சளி பிடிச்சிருந்துச்சுன்னா, முடியலைன்னா இதை போட்டு கொடுத்தோன்னா போதும், சாப்பிட்டுக்குவாங்க நல்லா. சளிக்கும் நல்லா கேட்குற விஷயம் இது மருந்து வந்து. முடியலை, பசங்களுக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு இந்த வடையை போட்டு கொடுத்துருங்க, சரியாயிடும், நோயெல்லாம் போயிடும்.
என்னோட ஸ்டைலில் இயற்கையான விஷயங்களை வச்சு இன்னைக்கு கீரை வடைன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த கீரை வடை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இதுக்கு சாப்பிட்றதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி பொடி நம்ம வீட்டில் வச்சுருக்க இட்லி பொடியை தூவி நம்ம சாப்பிட்ணும். அந்த பூரி மேலே அந்த இட்லி பொடியை அப்படியே தூவி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், சான்ஸே இருக்காது. அப்படியே ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும், வேறு ஃப்ளேவர் தரும். இது ஆக்சுவலாக நம்ம போட்ட கீரை இதில் இருக்கானே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மதுரையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இதே மாதிரி வடை போட்டு எங்களுக்கு இதே மாதிரி இட்லி பொடி போட்டு தூவி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே டேஸ்ட்டை நான் இன்றைக்கி வீட்டில் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு வியூவர்ஸ்க்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோடய ஸ்டைலில் கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.